ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். சின்ன மருமகள் சீரியல்ல நாளைக்கு எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போறோம். தமிழ்ச்செல்வி டிரைவிங் கிளாஸ் போனாங்க இல்லையா, அங்க அவங்க கிட்ட அந்த டிரைவிங் கிளாஸ் சொல்லி கொடுக்குறவர் வந்துட்டு மிஸ்பிஹேவ் பண்றாரு. அதுக்கப்புறமா தமிழ்ச்செல்வி என்ன பண்ணிடுறாங்கன்னா அவங்கள அடிச்சிடுறாங்க. ஏய், நான் யாருன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. நீ யாரா வேணா இரு, நான் போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தேன்னா அவ்வளோதான் நீ அப்படின்னு சொல்லி திட்டிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறமா இன்னைக்கு வந்துட்டு அழகரையும் மீனாட்சியும் மாத்திக்கிற நாள். ஸோ தமிழ்ச்செல்வி அங்கே போறாங்க. அங்கே போயிட்டு மீனாட்சி வந்துட்டு சேது வீட்டில் கொடுத்துட்டு அழகரை இவங்க வாங்கிட்டு வந்துடுறாங்க. வரும்போது வழியில் சில பேர் வந்து தகராறு பண்ணுறாங்க. யாருன்னு பார்த்தா தமிழ்ச்செல்வி அடிச்சுட்டு வந்தாங்க இல்லையா அந்த டிரைவிங் கிளாஸ் ஓனர், அவங்க தான். அப்போ வந்துட்டு தமிழ்ச்செல்வி எல்லாத்தையுமே பார்த்துட்ருக்காங்க. அப்போ அவங்கள அடிக்க வரும்போது சேது வந்துட்டு பிடிச்சிடுறாரு. அதுக்கப்புறமா சேதுவும் ராஜாங்கமும் சேர்ந்து அவங்க எல்லாத்தையும் காப்பாற்றுறாங்க. அப்புறமா வந்துட்டு எல்லாருமே அவங்கவுங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டுக்கு போனதுக்கப்புறமா இங்கே மீனாட்சி என்ன பண்ணுறாங்கன்னா சேது வீட்டில் குப்புற விழுந்துடுறாங்க. குப்புற விழுந்தோடனே இந்த விஷயத்த ஃபோன் பண்ணி அங்கேருந்து மலர் வந்துட்டு தமிழ்ச்செல்வி கிட்ட சொல்கிறாங்க. அப்போது தமிழ்ச்செல்வி சந்தோஷமாக இருக்காங்க. அப்போ அவங்க அப்பா கிட்ட சொல்கிறாங்க, இப்போ தான் மலரக்கா ஃபோன் பண்ணி சொன்னாங்க, மீனாட்சி வந்துட்டு குப்புற விழுந்துட்டாலாமா அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே இருக்கும்போது பேசாமல் இருந்துச்சு, அங்கே போய் குப்புற விழுகுதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்புறமா வந்துட்டு ஐஸ்வர்யா வந்து ஈஸ்வரி கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எனக்கு அன்பு காட்டுறதுக்கு யாருமே இல்லாத மாதிரி ஒரு மாதிரி இருக்குது. நேற்று உடம்பு சரியில்லைன்னு இருக்கிறப்ப கூட சேது மாமா வந்துட்டு எப்படி இருக்கேன்னு ஒரு வார்த்தை கேட்கல. நான் எப்படி இருக்கேன்னு கேட்டிங்களா அப்படின்னு கேட்டதுக்கு அப்புறமா வந்துட்டு இதை பண்ணு அதை பண்ணி இப்படி இருன்னு சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத இன்னும் வர வீடியோவில் ஒன்று ஒன்றா பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.